எளிய முறையில் தியான பயிற்சி. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம எளிய முறையில் தியான நிலைக்கு சென்று தெய்வங்கள் மற்றும் இறந்த நம் முன்னோர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு தாந்திரீக பயிற்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தியான நிலை அப்படின்றது மனசுக்குள்ள எதுவுமே இல்லாத வெற்றிடமான நிலையை குறிப்பது தான் தியானம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தியானம் இருக்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள், அதாவது சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வனாந்தரங்கள்லையும் குகைகள்லையும் தனிமைப்படுத்தப்பட்டு இந்த வெளி உலக தொடர்பை துண்டிச்சு தனிமையாக இருந்து குகைகளில் தியானம் மேற்கொண்டாங்க. இதுக்கு பல ஆண்டு காலங்கள் ஆனது. அவ்வாறு பல ஆண்டு காலமானதை நாம் எப்படி எளிய முறையில் செய்யலாம் அப்படின்றத நம்ம முன்னோர்கள் தான் சொல்லியிருக்காங்க. அதை எப்படின்றது பார்ப்போம். முதல்ல நம்ம மனதில் எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாத ஒரு வெற்றிடமான நிலையை தான் தியான நிலை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம உடலோட ஒட்டி இருக்கிற இந்த கழுத்து பகுதியை பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம கழுத்துக்கும் மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதை நான் போக போக சொல்கிறேன். இதை இந்த கழுத்து பகுதியை வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு அப்புறமா ஒரு மயக்க நிலை ஏற்படும். இந்த மயக்க நிலை ஏற்படும் போது நமக்குள்ள எந்த ஒரு எண்ணங்களோ எந்த ஒரு சிந்தனையோ எதுவுமே இருக்காது. ஒரு எம்டி பிளேஸாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு எதுவுமே இல்லாத ஒரு நிலை இருக்கும். அது போன்ற நிலையில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச தெய்வங்களோடு, நீங்கள் எந்த தெய்வத்தை ஒன்றாலும் சொல்லலாம். முருகர், விநாயகர், காளி, கருப்பன், இதுபோல் எந்த தெய்வங்களோடும் நீங்கள் பேச முற்படலாம். அதே போல் உங்கள் குடும்பத்தில் இறந்த உங்கள் முன்னோர்கள் கூட இருக்க ஆன்மாக்களோடையும் அவங்களோட உருவத்தை நினச்சி அவங்கக்கிட்ட நீ பேச முற்படலாம். அப்படி பேசும்போது நிச்சயமாக நம்ம உடலில் இருக்கிற அந்த ஆன்மாவானது எந்த ஒரு சிந்தனையும் இல்லாத இருக்கும் நிலையில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களோடும் ஆன்மாக்களோடும் நிச்சயமாக பேச முற்படும். அப்படி முற்படும் போது நீங்கள் கேட்குற கேள்விக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் தலையை சுழற்றும் போது ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் உங்களால் இந்த மயக்க நிலை உங்களுக்கு இருக்கும். இந்த 5 நிமிஷத்துக்குள்ளவே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்க போகிற கேள்வியை கேட்டுக்கணும். அதுக்கு அது சொல்கிற பதில் உங்களுக்கு ஏற்புடையதாகவும் இருக்கலாம், இல்லை உங்கள் மனசுக்கு ஏற்புடையது இல்லாதும் இருக்கலாம். அப்படி எதுவாக இருந்தாலும், அதாவது நல்லது கெட்டது எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கணும். முக்கியமாக இந்த பயிற்சியை நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்யணும். அப்படி முழு நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டும்தான் இந்த தெய்வங்களோடு பேசக்கூடிய இது நாளடைவில் உங்களுக்கு கை கொடுக்கும். இல்லை அப்படின்னா இது நிச்சயமாக கை கொடுக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா, அந்த பதிலை நீங்கள் ஏற்றுக்கணும். ஒரு கேள்வியை ஒரு முறைக்கு மேலே மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டீங்க அப்படின்னா தெய்வங்கள் உங்களோட தொடர்பு கொள்ள மாட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு சிரிப்பு வர நகைக்கிற மாதிரி தான் இருக்கலாம். ஆனால் இதை என்னோட குருமார்கள் எல்லாம் எங்கள் குருவுக்கு சொன்ன முறை. ஏன் இதை சொல்லுவாங்க அப்படின்னா, மாந்திரீகத்தில் இதை ஏன் பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ஒரு அவசர காலங்களில் எல்லா நேரத்துலையும் நம்ம தியானத்தில் அமர்ந்து ஒரு மனதை கட்டுப்படுத்தி தெய்வத்தோடு பேச முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. ஒரு சில அவசர காலங்களில் தெய்வங்களோடு பேசுவதற்கு, ஒரு சில அவசர கால முடிவுகளை எடுப்பதற்கு உடனடியாக எங்கள் குருமார்கள் செய்யக்கூடிய விஷயம் இதுதான். இந்த மாதிரி பயிற்சி, தாந்திரிக பயிற்சி மூலயமா தான் தொடர்பு கொள்வாங்க. அதே போல் என் குரு பார்த்தீங்கன்னா நிறைய முறை அவங்களோட குருக்களை இந்த முறையில் தான் பேசுவாங்க. ஏன்னா குருமார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நமக்குள்ள தொடர்பு கொள்ள மாட்டாங்க. அப்படி தொடர்பு கொள்ளாத போது நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை இது போன்ற ஒரு தாந்திரீக பயிற்சியை மேற்கொண்டு அவங்கள முழுமையாக நினைச்சு பார்க்கும்போது அவங்களோட ஆன்மா நம்மளோட ஆன்மாவோட தொடர்பு கொண்டு நாம் கேட்குற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியும். இது போன்று பயன்படுத்துவதற்கு தான்
மாந்திரீகத்துல இந்த தாந்திரீக முறை பயன்படுத்தப்படுகிறது. நீங்க இது மட்டுமல்லாது நல்லாவே சிந்திச்சு பாருங்க. ஒரு சில நேரங்கள்ல மனசு அமைதியா இருக்கும். ஏதோ ஒரே சிந்தனையை மட்டும் நீங்க மேற்கொண்டிருப்பீங்க. ஒரு ஏதோ ஒரு விஷயத்த செய்யலாம், செய்ய வேணாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எந்த சிந்தனையும் இல்லாம ஒரே ஒரு செயல் மேல மட்டும் சிந்தனையா இருக்கும்போது, அதுக்கு உங்க உள் மனசு சொல்ற பதில் சரியானதா இருக்கும். இததான் மனசுல எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாத ஒருநிலைப்படுத்தப்பட்ட சூழல்ல உங்க ஆன்மா உங்களோடு தொடர்பு கொள்ள முடியும். உங்க ஆன்மா தெய்வங்களோடும் தொடர்பு கொள்ள முடியும். அதே போன்ற இறந்த முன்னோர்களோடு தொடர்பு கொண்டு பேச முடியும் அப்படின்றதுக்கான இது ஒரு எளிய முறை பயிற்சி தான். இந்த தாந்திரீக முறை நீங்க நம்பலனாலும் இது உண்மை. இன்றையும் சிறந்த மாந்திரீகர்கள், அதாவது சும்மா ஏதோ தானா இருக்கிற மாந்திரீகர்கள் நாங்கள் சொல்ல கிடையாது. சிறந்த முறையில் குரு வழி வந்த மாந்திரீகர்கள் அனைவர்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. எங்களோட குருமார்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு முறையில் இதுவும் ஒன்று. நான் நிறைய முறை பயன்படுத்தியிருக்கிறேன்னா சொல்ல இல்லை, இப்போதைக்கு எதுவும் சொல்ல தேவையில்ல. என்னோட குரு அவரோட குருக்களை பேசுவதற்கு நிறைய முறை பயன்படுத்தியிருக்காருன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. நிச்சயமா நாங்கள் இதை முழுமையாக நம்புகிறோம். அதே போல் நீங்களும் நம்பிக்கையோடு இந்த பயிற்சியை மேற்கொண்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளோடு உங்களுக்கு பிடித்த தெய்வங்களும் உங்கள் முன்னோர்களும் உங்களோடு பேசுவாங்க. இது போன்ற மேலும் ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நிச்சயமாக நம்ம சிவசக்தன் ஆன்மீக வீட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.